ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்கும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை நீங்களே மற்றவர்கள் செய்யுங்கள். இதுதான் நியாயப்பிரமாணம் திருச்சட்டமும் நமக்கு போதிக்கின்ற ஒன்றார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் இது வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அவங்க அநேக தரம் ஆண்டோர் சன்னிதானத்தில் வந்து முறையிடுவது, அழுவதையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். நிறைய பேர் என்கிட்டயும் அதை பத்தி சொல்லி ஜெபிங்க பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு நான் பேச போறேன். என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயங்க, ஒரு வயதான முதியவர் பார்த்தீங்கன்னா அந்த வயதான கதை, இந்த வயதானவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க வீட்டுல, இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம செய்யும்போது நம்ம என்ன சொல்லுவோம், திட்டுவோம். உங்களுக்கு என்ன இந்த வயசான காலத்துல இது, நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க, அமைதியா ஒரு இடம் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னும். ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்றது, வயதான நேரத்துல முடியலன்னா கூட அவங்க நகர்ந்தாவது அவங்க ஒரு அடி எடுத்து வைத்தாவது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படிதாங்க ஒரு முதியவர் என்ன பண்றாரு, இந்த வயதான காலத்துல மரங்களை நடுகின்றார். மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் பாய்த்து கொண்டு டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அந்த வழியா போயிட்டு இருக்கிற ஒரு வழிபோக்கர் என்ன பண்ண, அவர் பார்த்து கேட்கிறாரு, ஐயா பெரியவரே, நான் தினமும் இந்த இடத்தை கடக்கிறேன், இங்க நான் பாக்குற ஒரு விஷயம், தினந்தோறும் நீங்கள் மரக்கன்றை புதிதாக நடுகிறீங்க, தண்ணீர் பாய்த்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்னாச்சு இந்த வயதான காலத்துல இந்த வேலை, யாராவது நட்டுட்டு போறாங்க, இல்ல இருக்கிறத நீங்க அதை பயன்படுத்திங்க, ஏன் நீங்க உங்களுக்கு என்னாச்சு தேவையில்லாத விஷயம் இந்த வயசான காலத்துல செய்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முதியவர் சொல்றாரா, நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா என்னைக்கோ எங்க தாத்தாவோ அவங்களுடைய அப்பாவோ யாரோ நட்டு வச்ச இந்த மரத்திலிருந்து வருகிற கனிகள், தென்னை போன்றவை எல்லாம் இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்போ என்னுடைய எதிர்கால சந்ததியினர் அனுபவிக்கிறேன், நான் இன்னைக்கு நட்டாதான் என் பேரப்பிள்ளைங்க அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க சாப்பிட முடியும் அப்படின்னு அவரு சிம்பிளா ஒரு அழகான ஒரு பதில சொல்லி முடிச்சாரு. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்தது நாம் அனுபவிக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோமோ அதை நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கும். அப்படின்னா இன்னைக்கு நாம் ஓரளவுக்கு பக்தியா இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜெபிக்கிறோம், கடவுளை தேடி வரோம், ஆலயத்துக்கு போறோம், நற்காரியங்கள் செய்யறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம செய்யறோம். அப்படி என்றால் நம்ம பிள்ளைகள் அல்லது அவங்களுடைய பேர பிள்ளைகள் அதை செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நாம் அவர்களுக்கு முன்மாதிரியான சில விஷயங்களை, நற்காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். திருமறை நம்ம அதெல்லாம் செய்யாம, நாம ஜெபிக்காம, நாம திருமறை பணம் வாசிக்காம, நாம ஆலயத்துல போய் நம்முடைய பங்களிப்பை கொடுக்காம, ஆலயத்தை நம்ம எல்லாத்துலயும் விஷயத்தையெல்லாம் கலந்து கொள்ளாம நாம அப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்ம எடுத்து என்னத்தை கற்றுக்கொள்வார்கள், அவங்க எப்படி நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும்? அப்படி என்றால் நாம ஒரு நல்ல பாதையை நம்ம பிள்ளைகள் வகுத்து காட்டும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அனுதினம் திருமறை வாசிக்கும் பொழுது, ஆலயத்திலே நம்ம எப்பொழுதுமே வீற்றிருக்கும் போது நம்ம பிள்ளைகளை நம்மை பார்க்கிறார்கள், நம்ம சொல்லிக் கொடுக்காமலே அதை கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறார். அப்படி என்றால் பிறர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை நாம மற்றவங்க செய்யும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் மிகுதி. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுப்போம், நற்காரியங்களை செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் இயேசுவை நம்ம தேடி வரோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை உங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.